ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் வந்து நிலாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா கார்த்தியா இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கும்லப்பா, கார்த்தியாவை எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்குருவாங்கல்லப்பா அப்படின்னு கார்த்தியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏனே, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குருவாங்க, பையனும் நல்ல பையனாக தான் இருக்காப்புல, அவங்க நல்லா பார்த்துக்குருவாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, அது எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாப்புல. அதுக்கு வந்து நிலா கேட்குறாங்க, ஏனே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் கார்த்தியா கழுத்தில் தாலி கட்டியிருந்தா நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, அவங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதை விட்டுவிட்டு இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இப்போ போகிற வீடு வந்து வசதியான வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வசதி வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே வந்தால் அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லைப்பா, இங்கே வந்தால் கஷ்டம்தான்ப்பா படும். ரெண்டாவது வந்து நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா அத்தை மாமா வந்து எங்கள் 2 பேர்த்தையும் சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டாங்க. அதனால அவங்க நினச்ச மாப்பிள்ளைக்கு கொடுத்ததுனால அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு கவலைப்படும், அதுக்கப்புறம் அதுவும் சரியாக போயிடும். எங்கிட்டாவது நல்லா இருந்தால் சரிதாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தியா சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா, அது சந்தோஷமாக இருந்தாலே அதுவே எனக்கு போதும்ப்பா அப்படிங்கிறாப்புல. கார்த்தியா குணத்துக்கு எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்கண்ணா அப்படிங்கிறாங்க நிலா. அதாப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியாவும் அஸ்வினும் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. வீடை பார்த்ததுமே கார்த்தியா வந்து, ஏன்னா வெளிநாட்டு சம்பாத்தியத்தில் வீடை வந்து நல்லா மாடர்னாக கட்டியிருப்பாங்க. கார்த்தியா வீடை விட அந்த வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அவங்க மாமியா கேட்குறாங்க, வீடு உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விளக்கேற்றிட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுப்புட்டு ரூம்பை காட்டுடா மருமகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இதான் நம்ம ரூம்பு, நீ ரூமில் தங்கு, நான் அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாப்புல, அம்மா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எப்போ எனக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு பாடாக படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பூரா நான் ட்ரீட் வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறாப்புல. ஏண்டா வந்தது வராதுமா எதுக்குடா, நாளை பின்ன கூட வச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்னவும், இல்லை நான் கண்டிப்பாக பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கிறாப்புல. அப்போ அவள் அப்பாவும் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் போனதும் வந்துடுவேன்ப்பா அப்படிங்கிறாப்புல. ஒரு 1 ஹவர் தான் ஆகும் அப்படிங்கிறாப்புல. நீ எப்படியாவது வந்து கார்த்தியாவை சொல்லி சமாளி அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுறாப்புல. அஸ்வின் அம்மாட்ட சொல்லிவிட்டு அஸ்வின் போகிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் அம்மா வந்து கார்த்தியாட்ட 1 ஹவர் ஆகுமா, அவன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பார்ட்டி வைக்க சொன்னானா, பார்ட்டி வைக்க போயிருக்கான், உனக்கு பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு படத்தை போட்டு பாரு அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்றாங்க. இங்கே வந்து பார்ட்டிக்கு போயிடறாரு அஸ்வின். இவங்க வந்து சேரனை தான் இவங்களும் நினைக்கிறாங்க. சேரன் மாமாவுக்கு எப்படியாவது ஒரு நல்ல இடமா அமையணும், நல்ல பொண்ணாக பார்த்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறணும், அவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா தான் நம்மளும் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா அப்பா மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக அமைஞ்சிருக்கும், இப்படி பிடிக்காத வாழ்க்கையை நம்மளுக்கு அமைச்சு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஸ்வின் பார்ட்டி ஈட்டியெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வரையில் அவர் ட்ரிங்க்ஸ் ஓவராக சாப்பிட்ருப்பாரு. வந்ததும் பெட்ரூமுக்கு வர்றாரு. பெட்டுக்கிட்ட வந்ததும் கார்த்தியாவுடைய பர்மிஷன் இல்லாமல் அவரை வந்து தொட வர்றாங்க. அது கார்த்தியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ட்ரிங்க்ஸ் வேறு சாப்பிட்ருக்காரு. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு அவர் மேலே வெறுப்பை காட்டுறாங்க. உடனே பிடிச்சி தள்ளி விட்றாங்க கிட்ட நெருங்க வரையில். அதுக்கு உடனே வந்து போதையில் கேட்குறாரு, எதுக்கு கார்த்தியா என்னைய தள்ளி விட்டா அப்படின்னவும், இல்லை இப்போ உங்கள் நிலமை சரியில்லை, எதாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கிடுவோம், பேசாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போதை ரொம்ப ஆகவும் நிதானம் இல்லாமல் அப்படியே பெட்டில் படுத்துறாரு. அவங்க கீழே வந்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து விரித்து போட்டு அவங்க கீழே படுத்துருக்காங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல. நல்லவன் நினச்சி இப்படி நம்ம அம்மா அப்பா இப்படி ஒரு குடியார பையில் கொடுத்துட்டாங்களே, உண்மையிலே இவன் குடிப்பானா, இல்லை என்றைக்கோ ஒரு நாளைக்கு பார்ட்டி வைக்கிற அன்னைக்கு இப்படி சாப்பிட்ருக்கானா, என்னன்றது இவனுடைய உண்மையான குணம் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு, எப்படியாவது வெளியே போகிற வாய்ப்பு இருந்தால் இவனை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கிறாமல் இவனுக்கு வந்து நம்ம வந்து உண்மையாக வாழ்க்கை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. மறுநாள் காலையில் வந்து அஸ்வின் வந்து கார்த்தியாட்ட முகம் கொடுத்தே பேசலை. ஏன்னா அவங்க பிடிச்சி தள்ளினது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிறாப்புல. ஏண்டா லீவே வந்து 1 மாதம் லீவில் தான் வந்திருக்க, கல்யாணம் ஆன புது பொண்ணை கூட்டிகிட்டு போகாமல் நீ மட்டும் வெளியே போகிறேன்னு போகிற, அந்த பிள்ளைய எங்கேயாவது கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிறாங்க. ஸ்ரீன் அப்பா சொல்கிறாரு, குலதெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டான், இங்கே உள்ள சாமியை கும்பிடணும், அதனால் நீ அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு இங்கே வந்து பூங்கா பார்க்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு தட்ட முடியாமல்
கார்த்தியாவை கூட்டிக்கிட்டு காரில் கிளம்புறாரு. அப்போ காரில் போய்கிட்டு இருக்கையில் அஸ்வின் எதுவுமே பேசலை. கார்த்தியா தான் கேட்குறாங்க, "எங்க உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கே" அப்படிங்கிறாப்புல. ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, நான் சிகரெட்டும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் டப்பாவை எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுனே ஒன்றும் புரியலை அவங்களுக்கு. உடனே வந்து கேட்குறாங்க, "உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. நீங்கள் என்னடானா சிகரெட்டு, தண்ணி எல்லாமே சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்கிறீங்க" அப்படின்னு சொல்லவும், கல்யாணம்னா 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. அதில் ஒரு 4, 5 பொய்யை எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு, இவனுக்கு இந்த பழக்கம் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு என்னமும் தப்பான பழக்கங்கள் இருக்கா, இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் கூட பேசிக்கிட்டு இருக்கான், இவனுடைய ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இவனோட வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்கில் போய் உக்காந்ததும் அஸ்வின் சொல்கிறாரு, "ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், நான் ஃபோன் பண்ணிட்டு வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கும் போர் அடிக்குது. என்னடா நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டு யாரோடையே இப்படி மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கானே, அப்படி யாரோட தான் பேசுகிறேன், இவனுக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட்டு வருது. என்ன தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு போய் மறைஞ்சு நின்று கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து பக்கமாக மறைவாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சரி மரத்துக்கிட்ட நிற்கிறதுக்கு அவன்கிட்டே போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அவர் கையை பிடிக்கிறாங்க. "என்ன அஸ்வின், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வெளிநாட்டிலேருந்து எப்போ வந்த? நீ வந்ததும் கல்யாணம் வேறு ஆயிடுச்சாம்ல உனக்கு, கேள்விப்பட்டேன்" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கப்புறமே அவர் ஃபோன் பேசிக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு. "என்ன ரஞ்சனி, நீ எப்போ வந்த?" அப்படிங்கிறாப்புல. "என்ன கல்யாணம்லாம் ஆயிடுச்சாம்ல புது மாப்பிள்ளை?" அப்படிங்கிறாப்புல. உடனே கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கையில தான் கார்த்தியா இருக்கிற நினைப்பே வருது. பார்க்குறாப்புல கார்த்தியாவை காணோம். சரி அவளும் ஏதோ ஃபோன் பண்ண போயிருப்பா போல அப்படின்ட்டு அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் "ரஞ்சனி எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் கேட்க வேண்டிய வார்த்தையை நீ கேட்குற. இப்போ இன்ன வரையும் யாரோட கடலை போட்டுக்கிட்டு இருந்த? என்ன ராதாவா, ரம்யாவா, இல்லை ரஞ்சிதாவா?" அப்படின்னு கேட்குறாப்புல. "அதெல்லாம் விடு, இப்போ நம்ம கதைக்கு வா" அப்படிங்கிறாரு. "இனிமேல் உன்னை முன்ன மாதிரிலாம் பார்க்க முடியாது, ஏன்னா உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நான் எப்போ வேணாலும் நம்ம சந்திக்கலாம்" அப்படிங்கிறாப்புல. "என்ன சொல்கிற?" அப்படின்னு சொல்லவும், "இப்போயே சொல்லு, இன்றைக்கி நைட்டே நம்ம எப்பயும் இதுக்கு முன்னாடி சந்திப்போம்ல ஒரு ரூம் போட்டு, அங்கே கூட நம்ம சந்திப்போம்" அப்படின்னவும், "உன் பொண்டாட்டி புது பொண்டாட்டி விடுவாளா?" அப்படின்னவும், "அவளை பற்றி ஏன் நீ கவலைப்படுற, நான் வர்றேன்" அப்படிங்கிறாப்புல. "அப்படியா, உன்னால் சொல்லிட்டு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. "அதெல்லாம் வரலாம்" அப்படின்னு சொல்லவும், "ஆமாம், நீ இன்னும் 1 மாதத்தில் போயிடுவ, அப்புறம் உன்னை பார்க்க 2 வருஷம் ஆகும். சரி நம்ம எப்பயும் போல் நான் ரூம் புக் பண்ணிடுறேன், நீ வந்துரு, நைட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன்" அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரின்னு பேசிக்கிட்டு இருக்கையில் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. மறைஞ்சு நின்று கேட்டுட்டு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, "சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏண்டா நீ நல்லவன் நினச்சி எங்கள் அம்மா அப்பா உனக்கு பொண்ணை கொடுத்தாங்க, அவங்கள சொல்லி குத்தம்லடா, உன் பணம் காசை காட்டி அவங்கள்ட்ட வந்து நல்ல புள்ள மாதிரி நடித்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட. இங்கே என்னடானா குட்டி புட்டி அப்படின்னு உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. வெளிநாட்டில் இருந்து வந்து 2 மாதம் இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்க. இது தெரியாமல் எங்கள் அப்பா உன்னை நல்ல பையன் நம்பி உனக்கு போய் என்னையை கொடுத்துருக்காரு. என் லைஃப்பே காலி பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. நான் வந்து இனிமேல் உன்னோட இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் உன்னோட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. நான் என் ரூட்டை பார்த்து நான் போய்க்கிறேன். இனிமேல் உன்னோட இவ்வளவை நான் கண்ணால் பார்த்துட்டு காதால் கேட்டுட்டு இனிமேல் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தேன்னா எனக்கு நரக வாழ்க்கையாக தான் இருக்கும். எங்கள் அம்மா அப்பா செஞ்ச தண்டனைக்கு அவங்க அனுபவிச்சுத்தே ஆகணும். என்னை வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்து பார்த்து அவங்க கவலைப்படணும். இப்படி ஒரு மாப்பிள்ளையை நம்ம தப்பாக எடுத்து நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி, இனிமேல் உனக்கு இப்படி நீ வருஷம் பூரா இப்படி வந்து ஒவ்வொரு பொண்ணு பின்னாடி தாண்டா சுற்றுவ. உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாதடா. எந்த பொண்ணும் இந்த உண்மை தெரிஞ்சால் உன்னிட்ட குடும்பம் நடத்த மாட்டாடா. குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டின தாலியை தூக்கி அவன் மேலே விட்டறிஞ்சிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க கார்த்தியா.